Hi students, good morning. இந்த கிளாஸில் ரெண்டு பிளேன் இருக்குது. ஹரிசாண்டலாக இப்படி ஒரு பிளேன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பிளேன் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இப்படி கிராஸ் ஆகுது. அப்படி கிராஸ் ஆகும்போது இந்த இடத்துல சம் ஆங்கிள் க்ரியேட் ஆகுது இல்லையா, அந்த ஆங்கிள் எப்படி கேல்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு பிளேன் இருக்குது, இந்த பிளேனில் ஒரு லைன் ஒன்று இன்டர்செக்ட் ஆகுது. அப்படி இன்டர்செக்ட் ஆகும்போது இந்த இடத்துல சம் ஆங்கிள், அந்த ஆங்கிள் எப்படி கேல்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அப்போ ஆங்கிள் பிட்வீன் டூ பிளேன்ஸ் அண்ட் ஆங்கிள் பிட்வீன் எ பிளேன் அண்ட் எ லைன். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கேல்குலேஷன் பண்ணுறது பார்க்குறோம். இந்த டிஸ்டன்ஸ் கேல்குலேஷன் பண்ணுறது ஒரு பிளேன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கிறத அஷ்யூம் பண்ணிக்கோங்க, இதுதான் பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பிளேனுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம கேல்குலேஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது ஒரு பிளேனு, இது ஒரு பிளேன், ரெண்டு பிளேன் எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி பேரலாக இருக்குது. அப்படி பேரலாக இருந்ததுன்னா அதுக்கு எப்படி டிஸ்டன்ஸ் கேல்குலேஷன் பண்ணுறதுங்கிறது பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஆங்கிள் பிட்வீன் டூ பிளேன்ஸ், ஆங்கிள் பிட்வீன் டூ பிளேன்ஸ். பாருங்க, ஹரிசாண்டலாக இப்படி ஒரு பிளேன் இருக்குது, பிளேன் 1 இது. அனதர் ஒன் பிளேன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இப்படி இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்படி ஒரு பிளேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இப்படி இன்டர்செக்ட் ஆகுது. அப்படி இன்டர்செக்ட் ஆகுது, இப்படி இன்டர்செக்ட் ஆகும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சம் ஆங்கிள் இருக்கும். அந்த ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத நம்ம கேல்குலேஷன் பண்ணுறோம். இப்போ பிளேன் 1 ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது பாருங்கள். ஆர் வெக்டர் டாட் n1 வெக்டர் ஈக்குவல் டு p1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இப்போ இதனுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா a1x ப்ளஸ் b1y ப்ளஸ் c1z ப்ளஸ் d1 ஈக்குவல் டு 0. இது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் பிளேன் 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். பிளேன் 2 ஈக்குவல் டு r வெக்டர் டாட் n2 வெக்டர் ஈக்குவல் டு p2 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இதனுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன? a2x ப்ளஸ் b2y ப்ளஸ் c2z ப்ளஸ் d2 ஈக்குவல் டு 0. நம்ம ஆங்கிள் கேல்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னாவே நம்ம எப்படி கேல்குலேஷன் பண்ணுவோம் அப்படின்னா லோயர் கிளாஸில் சொல்லியிருப்பாங்க சல்யூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்லுவாங்க. அந்த ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். அக்யூட்னா என்ன அப்படின்னா 0 டிகிரி விட எபோவாக இருக்கணும், 90 டிகிரி விட பிலோவாக இருக்கணும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அக்யூட் ஆங்கிள். அந்த ஆங்கிள் தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல காஸ் தீட்டா ஈக்குவல் டு, இப்போ இந்த வெக்டர்னுடைய இந்த பிளேனுடைய வெக்டர் எடுத்துக்கணும், இந்த பிளேனுடைய வெக்டர் எடுத்துக்கணும். ரெண்டுலேயுமே நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னா வெக்டர் தான் எடுக்கணும். காஸ் தீட்டா ஈக்குவல் டு n1 வெக்டர் டாட் n2 வெக்டர் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் n1 வெக்டர் இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் n2 வெக்டர் அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ நியூமரேட்டரில் டாட் ப்ராடக்ட் பண்ணும்பொழுது நமக்கு பாசிட்டிவும் கிடைக்கும், நெகட்டிவும் கிடைக்கும். அப்போ கேல்குலேஷன் பண்ணுறது ஆங்கிள், ஆங்கிள்ங்கிறது இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால் நியூமரேட்டரில் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா மாடுலஸ் எடுக்கணும். அப்போ யூஸ் பண்ணியிருக்கிறோம், என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வெக்டர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஆங்கிள் கேல்குலேஷன் பண்ணுறது. அதுவே இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி எப்படி ஆங்கிள் கேல்குலேஷன் பண்ணுறது. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு, பாருங்கள் இதில் எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட்டும் எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட்டும் இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட்டையும் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா a1 a2 ப்ளஸ் b1 b2 ப்ளஸ் c1 c2. இப்போ ப்ராடக்ட் பண்ணும்பொழுது பாசிட்டிவும் கிடைக்கும், நெகட்டிவும் கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆங்கிள் மெஷர்மெண்ட் பண்ணுறதுனால பாசிட்டிவ் மட்டும்தான் வேணும். யூஸிங் மாடுலஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் ப்ளஸ் b1 ஸ்கொயர் ப்ளஸ் c1 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a2 ஸ்கொயர் ப்ளஸ் b2 ஸ்கொயர் ப்ளஸ் c2 ஸ்கொயர். இப்படி நம்ம கேல்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா இது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நம்ம ஆங்கிள் கேல்குலேஷன் பிட்வீன் டூ பிளேன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிட்வீன் a plane and a line. பாருங்க
இப்போ இந்த இடத்துல ஒரு பிளேன் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு லைன் ஒன்று இந்த இடத்துல பாஸ் ஆகுது. லைன் ஒன்று இப்படி பாஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சம் ஆங்கிள் கிரியேட் ஆகும். இந்த இடத்துல இப்படி இந்த இடத்துல இது வரைக்கும் மீட் ஆகும்போது இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா சம் ஆங்கிள் எனக்கு கிரியேட் ஆகுது. இந்த ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத நம்ம கேல்குலேஷன் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல லைனுடைய வெக்டர் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர்ன்றது லைனுடைய ஈக்குவேஷன். இந்த லைனுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா x minus x1 divided by b1 equal to y minus y1 divided by b2 equal to z minus z1 divided by b3. சரி, அடுத்தது பிளேனுடைய வெக்டர் ஈக்குவேஷன் என்ன? r வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் டு p அப்படிங்கிறது பிளேனுடைய ஈக்குவேஷன். சரி, இதனுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ax plus by plus cz plus d equal to 0ங்கிறது பிளேன் ஈக்குவேஷன். சரி, இப்போ இதுக்கு ஆங்கிள் கால்குலேஷன் பண்ணுறோம். இதுவும் ஆங்கிள் எப்போவுமே ஆங்கிள் கால்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக எப்படி இருக்கணும்? அக்யூட் ஆங்கிள் தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல sin theta ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் வெக்டர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ணுறேன். இதில் நமக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னா வெக்டர் தான் எடுக்கணும். இதுலேயும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வெக்டர் தான் எடுக்கணும். b வெக்டர் டாட் n வெக்டர் டாட் ப்ராடக்டில் பாசிட்டிவும் கிடைக்கும் நெகட்டிவும் கிடைக்கும். ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுனால லைக் ஆஸ் பாசிட்டிவ் யூஸிங் மாடுலஸ் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர் மேக்னிடியூட் ஆஃப் n வெக்டர். கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆங்கிள் கிடைச்சிடும். இது யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெக்டர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். அப்போ sin theta ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் இதில் டைரக்ஷன் ரேஷியோஸ் தான் எடுத்துக்கணும். b1 இந்த b2 இந்த b3 அப்படிங்கிற டைரக்ஷன் ரேஷியோ தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த டைரக்ஷன் ரேஷியோ எடுத்து இந்த n வெக்டர் கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட். அப்போ இதில் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட், ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட், இசட்னுடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ இது எல்லாத்தையும் இதை எடுத்து இது கூட ப்ராடக்ட் பண்ணி இது எடுத்து இது கூட ப்ராடக்ட் இது எடுத்து இது கூட ப்ராடக்ட் பண்ணும். அப்போ என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா a b1 ப்ளஸ் b b2 ப்ளஸ் c b3. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மாடுலஸ் டிவைடட் பை அப்போ இதனுடைய மேக்னிடியூட் b1 ஸ்கொயர் ப்ளஸ் b2 ஸ்கொயர் ப்ளஸ் b3 ஸ்கொயர். அந்த வெக்டர்னுடைய மேக்னிடியூட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் பண்ணுறது பார்ப்போம். பாருங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் a plane and a point. இப்போ இந்த இடத்துல ஹரிசாண்டலா ஒரு பிளேன் அஷ்யூம் பண்ணுங்க. அஷ்யூம் a plane in horizontal. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கிறதா அஷ்யூம் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து பாயிண்ட், இது வந்து பிளேன். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பிளேனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேஷன் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். அதுதான் இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. வெக்டரில் சொன்னோம் அப்படின்னா யூ வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுவே இந்த இடத்துல எக்ஸ் அதாவது கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் சொல்லணும் அப்படின்னா அந்த பாயிண்ட் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா x1, y1, z1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இந்த பிளேனுடைய ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இந்த பிளேனுடைய வெக்டர் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஆர் வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் டு p. இதுவே இதனுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படின்னா ax ப்ளஸ் by ப்ளஸ் cz ப்ளஸ் d ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன். சரி, இப்போ இதுக்கு டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் d ஈக்குவல் டு அல்லது டவு ஈக்குவல் டு யூஸிங் வெக்டர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி எப்படி கால்குலேஷன் பண்ணுறது. அப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இந்த வெக்டர் எடுத்துக்கிறோம். அப்போ என்னென்னு இருக்குது அப்படின்னா u வெக்டர் டாட்
n வெக்டர் ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். அது கூட ஆரிஜின்லேருந்து இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் அந்த பிங்கிற டிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ டிஸ்டன்ஸ் தான் நம்ம கேல்குலேஷன் பண்ணுறோம். பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால யூசிங் மாடுலஸ் டிவைடட் பை அந்த வெக்டர்னுடைய மேக்னிடியூடால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் என்னது டிஸ்டன்ஸ் பிட்வீன் எ பாயிண்ட் அண்ட் எ பிளேன். சரி, இப்போ இதில் டிஸ்டன்ஸ் அப்படின்னாவே நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். என்னன்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா பர்பெண்டிகுலராக இருக்கும். 90 டிகிரி வர்றது தான் என்ன அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். இதே இங்கேருந்து இங்கே கேல்குலேஷன் பண்ணுறீங்க அல்லது இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா அது லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸாக மாறிடும். அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னாவே கம்பல்சரியாக எப்படி இருக்கணும் அப்படின்னா 90 டிகிரி மீட் ஆகிற மாதிரி டிஸ்டன்ஸ் கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா தான் அதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். சரி, இப்போ இதுவே கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி எப்படி கேல்குலேஷன் பண்ணலாம்? டிஸ்டன்ஸ் டவு ஈக்குவல் டு அப்போ இந்த பாயிண்ட் x1 எடுத்து எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ என்னென்னு வரும் அப்படின்னா ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் cz1 மைனஸ் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். அப்போ நம்ம பாசிபிள் வேணுங்கிறதுனால யூசிங் மாடுலஸ் டிவைடட் பை இப்போ இதில் எக்ஸ் ஒய் இசட்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேக்னிடியூட் வேல்யூ கேல்குலேஷன் பண்ணுறேன். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் கேல்குலேஷன் பண்ணும்போது நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் எ பாயிண்ட் அண்ட் எ பிளேனுடைய டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். சரி, சப்போஸ் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டுங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஆன் ஆரிஜின் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதாவது பாயிண்ட் ஆரிஜின் இருந்தது அப்படின்னா அப்போ அந்த x1, y1, z1 என்னவா இருக்கும் அப்படின்னா 0,0,0 இருந்திருக்கும். அப்போ அதனுடைய டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவேஷன் என்ன, அப்போ பிளேனுடைய ஈக்குவேஷன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா ax ப்ளஸ் by ப்ளஸ் cz ப்ளஸ் d ஈக்குவல் டு 0. அப்போ டிஸ்டன்ஸ் டவு ஈக்குவல் டு இப்போ இந்த x1 எடுத்து இந்த a கூட நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். அந்த மாதிரி இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 0 இன்ட்டு a 0 இன்ட்டு a ப்ளஸ் 0 இன்ட்டு b ப்ளஸ் 0 இன்ட்டு c. அப்போ இது எல்லாமே 0 ஆயிரும். மைனஸ் அந்த கான்ஸ்டன்ட் d மட்டும்தான் இருக்கும் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். அப்போ இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்ப்ளை பண்ணுறோம். சிம்ப்ளை பண்ணும் பொழுது இது எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா இதில் வந்து இது வரைக்கும் எல்லாமே 0 ஆயிரும். d மட்டும்தான் இருக்கும். எகைன் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா modulus of d divided by magnitude of vector a square plus b square plus c square ங்கிற ஃபார்முலா நமக்கு இப்படி கிடைக்கும். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு parallel plane இருந்ததுன்னா அதுக்கு எப்படி டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் பண்றது? பாருங்க, ரெண்டு பிளேன் இருக்கு, அதுவும் எப்படி இருக்கு அப்படின்னா parallel அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் ப்ளஸ் பிளேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால r வெக்டார் டாட் n வெக்டார் ஈக்குவல் டு p அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிளேனுடைய ஈக்குவேஷன். இன்னொரு பிளேன் இருக்கு இல்லையா, இன்னொரு பிளேன் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா r வெக்டார் டாட் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா வேரியேஷன் ஆகும். அதாவது இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் சொன்னோம் அப்படின்னா ரெண்டு பிளேன் பேரலாக இருக்குன்னா எந்த இடத்துல வேரியேஷன் ஆகும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும்தான் வேரியேஷன் ஆகும். அப்போ தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டூ பிளேன்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ax ப்ளஸ் by ப்ளஸ் cz ப்ளஸ் d1 ஈக்குவல் டு 0. ax plus by plus cz plus d2 equal to 0. அப்போ இந்த இடத்துல ரெண்டு பிளேன் இருக்கு, ரெண்டு பிளேனுமே என்ன அப்படின்னா parallel. ஏன்னா x னுடைய கோஎஃபிஷியன்ட் y னுடைய கோஎஃபிஷியன்ட் z னுடைய கோஎஃபிஷியன்ட் சேமாவே இருக்கும். எந்த இடத்துல வேரியேஷன் ஆகும் அப்படின்னா இந்த d1ங்கிற கான்ஸ்டன்ட் d2ங்கிற கான்ஸ்டன்ட். அப்போ டிஸ்டன்ஸ் டவு ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் d1 மைனஸ் d2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். இந்த ஃபார்மேட்டில் நம்ம அப்ளை பண்ணும்பொழுது
டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் பிளேன்ஸ், ரெண்டு பேரலல் பிளேன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.